தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் நாம் வருக அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க மீனராசிக்காரர்கள். எனதருமை மீனராசிக்காரங்களே, எப்போ நல்ல நேரம் பிறக்கும் தானே காத்துருக்கீங்க. இந்த ஆண்டு பிறக்க போகுது உங்களுக்கு நல்ல நேரம். குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால இந்த ஆண்டு புதிய வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஏற்கனவே பல பேர் சென்ற ஆண்டு ஃபாரின் போயிட்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துருப்பாரு. 7.5 சனி தான் கொடுத்துச்சு அவங்களுக்கு. அதை அப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டும் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் உண்டு. கல்வி நிலையங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரும். படிக்கிற மாணவர்களுக்கும் பெரிய வளர்ச்சி. இப்போ இவ்வளவு நல்லா இருக்கே, அதை போயிட்டு 7.5 சனி பிரச்சனைன்னு நினைக்கலாமா? பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க, அந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். திருமண ஏற்பாட்டாளர்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திரபாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்கும். கணவன் மனைவி கடையில் பல குடும்பங்கள் இப்போ பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒரு இவங்களே திருமண பருவத்தில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இவங்க வீட்டில் வேற யாராவது திருமண பருவத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிரந்தர வேலை கிடைக்கும். சிக்கல்கள் வரக்கூடாதுன்னா இரவு நேரத்து பயணத்தை அவாய்ட் பண்ணணும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்போ சிலருக்கு அன்ஐடென்டிஃபைடு டிசீஸ்ங்கிறாங்க, என்ன பிரச்சனைனே தெரியாது, உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருந்து வாட்டும். அந்த மாதிரி உள்ளவர்கள் பொதுவாகவே மீனராசியில் பிறந்தா வாழ்க்கையில் பல சோதனைகளுக்கு பிறகுதாமா வெற்றி கிடைக்குது. அந்த மீனராசிக்காரங்களுக்கு ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னா இந்த பிரச்சனைகள் வருகிறது. அப்போ என்ன பண்ணணும்? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா சார். இந்த 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டாதமா புத்தாண்டு பிறக்க போகுது. என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் நாம் வருக அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க மீனராசிக்காரர்கள். எனதருமை மீனராசிக்காரங்களே, எப்போ நல்ல நேரம் பிறக்கும் தானே காத்துருக்கீங்க. இந்த ஆண்டு பிறக்க போகுது உங்களுக்கு நல்ல நேரம். இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மீன ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம், சனி பகவானை கண்டாலே பயம் தானே, அப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் மீனராசிக்காரங்க பயப்படக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் இவங்களுக்கு லாபாதிபதி. எல்லாருமே 7.5 சனி வந்துச்சுன்னா பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி வந்துச்சுன்னா 7.5 சனி ஒன்றும் பண்ணாது. இப்போ மீனராசிக்காரங்களுக்கு சனி ஜென்மச்சனியாக இருந்தாலும் அவர் லாபாதிபதிங்கிறதுனால சிலருக்கு உத்தியோகத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட உயர்ந்த உத்தியோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சிலருக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கும். ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா வேறு டிரான்ஸ்ஃபரை கொண்டு வந்து அது கொடுக்கும். குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால இந்த ஆண்டு புதிய வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஏற்கனவே பல பேர் சென்ற ஆண்டு ஃபாரின் போயிட்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துருப்பாரு. 7.5 சனி தான் கொடுத்துச்சு அவங்களுக்கு. அதை அப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டும் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் உண்டு. கல்வி நிலையங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரும். படிக்கிற மாணவர்களுக்கும் பெரிய வளர்ச்சி. இப்போ இவ்வளவு நல்லா இருக்கே, அதை போயிட்டு 7.5 சனி பிரச்சனைன்னு நினைக்கலாமா? துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். சார், மீன ராசியில் இருக்கின்ற ஆண்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா குடும்ப தலைவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு சார்? மீனராசிக்காரங்க ரொம்ப தன்மையானவங்கம்மா, ரொம்ப நல்லவங்க. குரு பகவான் தானே அவங்களுடைய வீட்டுக்கு அதிபதியே. அந்த குரு பகவான் இந்த ஆண்டு பஞ்சமத்துக்கு போகிறார். அதனால் அந்த குரு பகவானுடைய பார்வை இவங்க வேலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். சில பேர் மனம் புழுங்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த வேலை தாங்கலையே, வேலையை விட்டு போக சொல்கிறாங்களே அப்படிலாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது ஏமாற்றமாக இருக்காது. 2026 முன்னேற்றமாக இருக்கும். அந்த குரு அவங்களை ஜூனில் பார்க்க போகிறார் பாருங்க. அதுலேருந்து தொழில் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இவர்களுக்கு இருக்க போகிற ஆண்டு தான் 2026. இந்த ஆண் மக்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை அது கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு கூடி வரும். புதிய தொழில் துவங்குவது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க,
அந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். திருமண ஏற்பாட்டாளர்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திரபாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்கும். கணவன் மனைவி கடையில் பல குடும்பங்கள் இப்போ பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு அந்யோன்யத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நகை வடிவமைப்பு செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். ஆண்கள் பல துறைகளிலும் சாதனை புரியக்கூடிய ஆண்டு. நிச்சயமா சார். சார், மீன ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? மீனராசியில் பாருங்க, சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனராசி. பல மீனராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா மனைவி வந்த பிறகுதான் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க. அப்படிப்பட்ட யோகம் அமைப்பு உடைய ராசி. அந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த ஆண்டு பலருக்கு கண்டிப்பாக கல்யாணம் கைகூடி வரும். 10ல் சுக்கிரன், 10ல் செவ்வாய், இதெல்லாம் நல்ல கல்யாண அமைப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கு. அதனால் பல குடும்பங்களில், மீனராசிக்காரங்க குடும்பங்களில் இவங்களே திருமண பருவத்தில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இவங்க வீட்டில் வேறு யாராவது திருமண பருவத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிரந்தர வேலை கிடைக்கும். அழகுக்கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு நிறுவனத்தில் பணியாற்றினாலும் தலைமை பொறுப்புகள் இவங்களை தேடி வரும். அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே எந்தெந்த துறைகளில் பெண்கள் இருக்கிறாங்களோ அந்த துறைகளில் நற்பெயர் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். சார், பொதுவாக மீன ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு டீச்சிங் கிடைக்குமா, நல்ல ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். அந்த வழிகாட்டுதல் இவங்களை வாழ்க்கையில் முன்னேற்றிடும். ஸோ படிப்பில் ஒரு நல்ல வளர்ச்சி வரப்போகுது. குரு 5ஆம் இடத்துக்கு போன பிறகு இவங்களுக்கு படிப்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, சில வீடுகளில் ஒரு ஏழ்மை நிலையில் படிக்க வைக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்போ இவங்க பல பேர் இவங்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்வார்கள். படிப்பில் நல்லா முன்னேறி வர முடியும். அதுமாதிரி ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறவங்க ஒரு எம்ஃபில் பண்ணுறாங்க, டாக்டரேட் பண்ணுறாங்க, கைடுடைய சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். படிப்பில் அழகாக இவங்க பாஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ கல்வியில் ஒரு நல்ல சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. நிச்சயமா சார். சார், பொதுவாக மீன ராசியில் இருக்கின்ற கலைத்துறை சார்ந்து இயங்குவாங்கல்ல சார், அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்குது சார்? மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு பலருக்கு கலைத்துறையில் சில தடைகள் இருக்குமா, பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஆண்டு நீங்கும். அதாவது விளம்பரத்துறையில் இருக்கிறவங்க, மாடலிங் துறையில் இருக்கிறவங்க, கலையுடைய பல்வேறு பரிமாணங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே பெரிய வெற்றி. அது இவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் சேரும். அவ்வப்போது ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் அந்த பதட்டம் நீங்கி அந்த துறையில் வெற்றி கிடைக்கும். அப்பப்போ ஒரு பதட்டம் போகும், இதில் ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு. ஆனால் நல்லா ஜெயிச்சு இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிச்சயமா சார். சார், இந்த வருட காலகட்டத்தில் அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? எதில் அவங்க கவனமாக இருக்கணும் சார்? சில விஷயங்களில் மனசில் குழப்பம், சில விஷயத்தில் பதட்டம் அப்பப்போ போகுது. ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இவங்க இருந்துக்கிடணுமா. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்கிறோமே தவிர வேறு ஹெல்த் இஷ்யூ வராதபடி தெய்வம் இவர்களை காப்பாற்றும். சனி பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அப்போ இவர்கள் இந்த காவல் தெய்வங்களை விடாது வழிபட வேண்டும். இரவு நேரத்து பயணங்களை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் பிரச்சனை வரக்கூடாது, சிக்கல்கள் வரக்கூடாதுன்னா இரவு நேரத்து பயணத்தை அவாய்ட் பண்ணணும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்போ சிலருக்கு அன்ஐடென்டிஃபைடு டிசீஸுங்கிறாங்க. என்ன பிரச்சனைனே தெரியாது, உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருந்து வாட்டும். அந்த மாதிரி உள்ளவர்கள் தெய்வ ஆலோசனைகள், தெய்வத்தை போய் வழிபடுவது அது அவர்களுக்கு நற்பலன் தரும். நிச்சயமா சார். சார், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? புதிய வீடு, புதிய மனை, புதிய கார் அப்படி வாங்க போகிறாங்கனால ஒரு ஏற்றத்துக்கு போகிறாங்க. அவங்க என்ன விஷயத்தில் இருக்காங்களோ அதுலேருந்து ஒருபடி மேலே நம்ம ஒரு லோயர் லெவலில் இருக்கோம், நம்ம ஃபினான்ஷியல் லெவல் தான், ஒரு மிடில் கிளாஸுக்கு வருவோம். மிடில் கிளாஸில் இருக்கோம்னா ஒருபடி மேலே அப்பர் மிடில் கிளாஸாக வரக்கூடிய ஒரு யோகம். அப்படி ஒரு அடுத்தடுத்த கேடர் நிலைமைகளை நோக்கி நம்ம போகிற பொருளாதார நிலைமைகள் இந்த ஆண்டு இவங்களுக்கு வருது. தனகாரகன் குரு பார்க்க போகிறார். அப்போ பொருளாதாரத்தில் உயர்வு தானே தீரணும். இப்போ உள்ள நெருக்கடியெல்லாம் அவங்களுக்கு விலகிடும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். அவர்களெல்லாம் அதிலிருந்து குணமாவதற்குரிய வழி கிடைக்கும். பொதுவாக 2026 வரும்போதே நிறைய பேருக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்னா கிரகநிலைகள் சுட்டி காட்டுகிறது. மீனராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். நிச்சயமா சார். சார், இப்போ ஒரு சில மீனராசிக்காரர்கள் இருக்காங்க சார், திறமை இருந்தும் எங்களால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே, எங்களை விட
கொஞ்சம் திறமை கம்மியாக இருக்கவங்களுக்கு கூட அவங்களுக்கான அங்கீகாரம் எல்லா விஷயமும் கிடைக்கும் பொழுது எங்களுக்கு மட்டும் ஏன் அது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி அவங்க மனசில் இருக்குல்ல சார், அது இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? ஆனால் பொதுவாகவேமா மீனராசியில் பிறந்தா வாழ்க்கையில் பல சோதனைகளுக்கு பிறகுதாமா வெற்றி கிடைக்குது. அந்த மீனராசிக்காரங்களுக்கு ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னா இந்த பிரச்சனைகள் வருகிறது. அப்போ என்ன பண்ணணும், எங்களுக்கு மட்டும் ஏன் வெற்றி கிடைக்கலைங்கிறவங்க அஸ்ட்ராலஜியில் போய் அவங்க பார்க்கணும். அந்த ஜாதகப்படி உள்ள பரிகாரங்களை செய்யும்போது வெற்றி கிடைச்சிடும். இந்த ஆண்டு அந்த வெற்றி கிடைக்கணும். என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு காட்டணும். தெய்வ திருத்தலங்களில் உழவார பணிங்கிறோம், கோயில்களை சுத்தம் செய்யக்கூடிய பணி, அந்த பணியில் ஈடுபட்டால் எந்த தடையும் வராது. எங்களுக்கு மட்டும் எந்த தடையும் சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு எல்லாமே வெற்றியும் பார்க்க. நிச்சயமா சார். சார், மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் கை கொடுக்கும் தொழில்கள் அப்படின்னா அது என்ன தொழில், எந்த தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சார்? இந்த ஆண்டு எலக்ட்ரிக்கல் துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். கம்ப்யூட்டர் நிறுவனங்களில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய லாபங்கள் வரும். இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வம்பு வழக்குகளை அவர்கள் சந்திப்பார்கள்னு இருக்குது. சார், இப்போ பொதுவாக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் வெற்றி வருடமாக இருக்கணும், அவங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் தருகின்ற வருடமாக இருக்கணும், அதிர்ஷ்ட மழை பெய்கிற ஒரு வருடமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வருடம் அவங்க எந்த தெய்வத்தை இறுக பிடிச்சிக்கணும் சார்? திறமை இருந்தும் முன்னேற முடியலை, வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தும் முன்னேற முடியலைங்கிற ஒரு மனக்கவலையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்குமா இந்த ஆண்டு மலையின் மீது இருக்கக்கூடிய தெய்வங்கள், உச்சி பிள்ளையார், திருச்சி மலைக்கோட்டையிலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார், பழனி மலையிலே அருள்வாளிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான், இப்படி இவங்க வழிபட்டுக்கிட்டு வரும்போது பெரிய வெற்றி கிடைக்கும். அதே போல் இந்த ஆண்டு இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு பாருங்க. ஸோ மீனராசியை சேர்ந்தவர்கள் மதுரை மீனாட்சியை வழிபடணும். மதுரை மீனாட்சியை வழிபட்டு மீனாட்சி அம்மனுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு தடவை அலங்காரங்களை மாற்றுவார்கள். அப்படி வெவ்வேறு அலங்காரங்கள் இருக்கக்கூடிய நேரங்களில் போய் மீனாட்சியை வழிபாடு செய்வது நல்ல வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும். பசுக்களுக்கு பழம் கொடுக்கணும். வெள்ளிக்கிழமைகளில் பொருளாதார நிலைமை உயரும், எல்லா வகையிலும் நல்ல அங்கீகாரத்தை அவங்க பெறுவாங்க. நிச்சயமா சார். சார், இந்த வருடத்திற்கான மீனராசிக்கான மார்க்ஸ் அப்படின்னா அது எவ்வளோ சார்? இந்த ஆண்டு மீனராசி ஜொலிக்க போகுதுமா, பிரச்சனைகளிலிருந்து விடுபட போகிறது. ஆகவே நம்ம அதுக்கு வழங்க போகிற மதிப்பெண் 85 மதிப்பெண்கள் வழங்க போகிறோம். நிச்சயமா சார். சார், இந்த 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் அல்லாமல் உலக அளவில் இந்த 2026 எப்படி இருக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதோடு 12 ராசிக்கும் இந்த வருஷம் இப்படி தான் இருக்க போகுது, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இந்த கடவுளை இறுக பிடிச்சிக்கோங்க, வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி எங்கள் அனைவரின் மனதிலும் நம்பிக்கையை விதைத்திருக்கிறீர்கள். நிச்சயம் இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொருவருடைய மனதிலும் இந்த வருஷம் நம்ம இதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு காணொளியாக இந்த காணொளி இருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார். மிக்க நன்றிமா. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.